சாமி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாமி? ஸ்கூல் போயிட்டு மதியம் சாப்பிட்டீங்களா? ஸ்கூல்ல சோறு போட்டாங்களா? ஏன்னா காலையில அரிசி கூட இல்ல சாமி. உங்க அப்பங்காரன் தான் குடிச்சிட்டு இப்படி அலையறான். அரிசி கூட இல்ல. ஸ்கூல்ல ஆயா பாத்துக்கிட்டாங்களா சோறு போட்டு? சரி, இப்ப நான் ஒலை வச்சிருக்கிறேன். சோறு போட்டும் சோறாக்கி தரேன் சாமி. ஏம்மா, ஐயோ, இந்த மனுஷன் எங்க போய் குடிச்சிட்டு ரோட்ல உருண்டு கிடக்குறான்னா தெரியலையே. என் தலையெழுத்து இப்படி விதியா இருக்குது. வந்துட்டானா? வாயா வா, மாப்பிள்ள மாதிரி வர்ற போற. உனக்கு என்ன பேரு? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம தவிர காலையில இருந்து அரிசி இல்லையா? ஐயா, பிள்ளைங்களுக்கு சோறு இல்ல, அரிசி இல்லங்கிறேன். ஆக்குறதுக்கு அரிசி இல்ல, திங்கிறதுக்கு சோறு இல்ல, பிள்ளைங்க கொலைப்பட்டியா வந்திருக்குது. டம்ளரை என்கிட்டயே கேக்குறியா? நீலாம் என்னையா மனுஷன்? ஏன் அந்த பிள்ளைங்க முகத்தை பாரியா? உனக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? அவன் ரோட்ல குடிச்சிட்டு உருண்டு கிடக்குறான். தெரியாம ஒரு ஒரு வீட்டுல உள்ளவங்களுக்கு மரியாதையாக கொடுக்குறான். ஆனா நீ என்னையவே கிளாஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? இதெல்லாம் நியாயமாயா? இதெல்லாம் அடுக்குமாயா அந்த உலகத்துல? ஏன் இப்படி கல்யாணம் பண்ணி 20 வருஷமா என்ன சித்திரவதை பண்ற? நான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன கஷ்டப்படுற? நான் கூட கஷ்டப்படலையா? இந்த பச்சை பிள்ளைங்க என்னைய பாவம் பண்ணுது. என்ன பண்ற? நல்லா தானே இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? சிரிச்சா உனக்கு நல்லா இருக்காங்களா? ஒரு காலையில தெரியுமா பிள்ளைங்க கொலை பட்டினியா இருக்குதியா? என்னடா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிடலையா? வாங்கடா அப்பா பிரியாணி வாங்கி போதும். இல்ல பிள்ளைங்களை பழக்கிற லட்சணம் மயிறு. பிள்ளைங்க முகத்தை கூட பார்த்து ஒண்ணு குடிக்கணும்னு தோணுதா? அந்த குடிக்கிற காசுக்கு ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கோட்டர்ல டிஃபன் வாங்கிட்டு வந்து என்ன, இல்ல ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போட்டேன் என்னயா? ஒண்ணு கட்டிக்கிட்டு பார்த்து குழப்பத்துல தவிக்கிறேன்னா என்ன சும்மா எங்க அப்பா ஆத்தால சொல்லணும். அவங்களெல்லாம் பேசணும். அப்புறம் அவள்தான் என்ன ஆத்தால வளர்த்து வச்சிருக்கா புள்ள பெத்து. இருக்கிறதே வேஸ்டியா? நான் என்ன பண்ண? ஒரு என்ன பண்ணன்னு சொல்லாதயா? அங்க பாரியா பச்சை பிள்ளைங்க முகத்தை பாரியா? முதல்ல என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணாம இருக்கேன்? குடியால குடும்பம் அழிஞ்சு நாசமா போய். என்ன குடியால குடும்பம் அழிஞ்சது? குடியால குடும்பம் அழிஞ்சது என்னைக்கு நீ கல்யாணம் அண்ணன்ல இருந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்கிற. குடியால கவர்மெண்ட் நல்லா வாழுது. கவர்மெண்ட் நல்லா வாழ நாங்க எல்லாம் போய் பட்டினி கொலைப்பட்டினில இருக்கிறோம் தெரியுமா? டெய்லி உங்ககிட்ட என்னால போராட முடியல. சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. என்ன செய்யணும்? குடும்பத்தை ஏன் நாசம் பண்ற? தேவையில்லாம அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே நச 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 நசங்கிற. எப்ப பார்த்தாலும் குடி 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 நாசமா போனவனே. உன்னையெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? எப்படி சொல்றது? ஏதாவது புலம்பிட்டே தான் இருப்பியாப்பா டெய்லி. புலம்பிக்கிட்டு நீ பண்றதுனாலதான் நான் புலம்புறேன். நீ நல்லபடியா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தண்ணி அடிக்காம குடும்பத்தை பார்த்துட்டு நான் ஏன் பிள்ளைங்களோட புலம்புறேன்? நானும் பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்பி சந்தோஷமா படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை நல்ல இவரு நல்ல துணி போட்டுருக்க பாரியா? நீ நீத்த போன துணியும் நஞ்சு போன துணியும் போட்டுக்க. ஒரு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறியா? இல்ல என்ன இங்க பாரு, நஞ்சு போன பழைய புடவை துவச்சு கட்டிட்டு இருக்கிறையா? பாரதேசி, இந்த புடவைக்கு என்னன்னு சொல்ற? இல்ல நான் மனுஷனா? பக்கத்து வீட்டுல பாரியா? 10 நல்லா இருப்பா பாரு. நீ எப்படி பக்கத்து வீட்டுல பாரியா 10 சவரன்ல தங்க தங்கலி போட்டுருக்காங்க. நான் என்ன வெறும் தாலி கயிறு போட்டுருக்கேன். நான் சவரம் என்ன விலை விக்கி தெரியுமா? இதுக்கு முன்னாடியே வாங்க வேண்டியதானே? இப்பதானே விக்குது. எங்க அப்பா அத்தா வீட்டுல போட்டு 15-20 பொண்ணு நகையை நாசம் பண்ணிட்டேன். குடிச்சா காலி பண்ணிட்டேன். இப்ப நான் எப்படியா வாழ்றது? என் பிள்ளைங்களோட நான் செத்து போறேன். தள்ளு வாங்க சொல்லுங்க. நீ தள்ளு முதல்ல. நீ செத்து போட்டா நான் என்ன பண்றது? ஏதோ பண்ணியா? உனக்கு என்ன? உனக்கு குடிதானே முக்கியம். அப்புறம் எதுக்கு நாங்கலாம்? நீ வாங்க. உன்னை விட நான் இந்த வீட்டை விட்டு போறேன். வாங்க போலாம். நீ தயவு செஞ்சு விடு. உன்னை விட இந்த குடி முக்கியமா? வேணாயா, என்ன தொல்லை பண்ணாத, டென்ஷன் பண்ணாத. அப்புறம் என்ன கொலை வெறி ஆயிரும். உன்னை கொன்னுருவேன். இல்லன்னா நானே கழுத்து எடுத்து செத்துருவேன் பிள்ளைங்களோட. ஆத்துலயே குளத்துல விட்டு சாப்பிட்டா உன்னை விட இந்த குடி முக்கியமா? அது இருந்தா 20 வருஷமா நீ குடிக்கிற. இப்ப உன்னை விட இப்ப தூக்கி போட்டியா? நீ போட்டா நீ சொன்னா என்ன வேணாலும் செய்வா. 20 வருஷமா செய்யல, இப்ப செஞ்சுட்டு இருக்க. செய்யறன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஏன் செய்யலன்னு கேட்டு நாளைக்கு பாக்குறேன் உன் லட்சணத்தை. இருந்தாலும் உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ வா போலாம். வா எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போலாம். தள்ளு. நான் சொல்றது கேளம்மா. பாட்டி வீட்டுக்கு போலாம். இல்ல ஆத்துல வந்து இவங்க சாவல விடு. தயவு செஞ்சு விடு. உன் பேச்ச கேட்டு கேட்டு நான் நாசமா போனது போதும். குடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குடிக்க மாட்டேன். ப்ளீஸ் கேளியா? ஏன் பண்ற? ப்ளீஸ்யா. நாளைக்கு மரியாதையா நீ குடிப்பியா? நீ சத்தியமா குடிக்க மாட்டியா? குடிக்க கூடாது. ப்ளீஸ்யா கேளியா? இங்க வா சாமிங்களே. என்ன இப்படி பண்ற? பிள்ளைங்க முன்னாடி சொல்லு. என்ன அசிங்கப்படுத்துறியா? நீ பிள்ளைங்க முன்னாடி சொல்லு. என்ன அசிங்கப்படுத்துறியா? பிள்ளைங்க
நீ இங்க பேசு, இங்க பேசு. நான் குடிக்க மாட்டேன்டா, அப்ப குடிக்க மாட்டேன் சரியா? எல்லாமே ஹாப்பியா இருப்போம், அப்ப குடிக்க மாட்டேன் சரியா? சாரிம்மா, குடிக்க மாட்டோம் ப்ளீஸ். சரி ஒழுங்கா இரு. இனிமேலாவது குடும்பத்தை பார்த்து ஒழுங்கா ஏய் இந்த மாதிரி நான் குடும்பம் பார்க்காம என்னடி பார்த்தேன், நான் குடிச்சேன் அவ்வளவுதான். இங்க வந்து சந்தோஷிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் இப்படி பேசுறவன நிக்க வச்ச? ஏய் சரி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாதிரி ஒழுங்கா இரு. பாக்குற நாளையில இருந்து நீ எப்படி நடந்துக்கிறேன்னு. சரி போ, என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் நீ போ, நான் கடைக்கு ஜிபே பண்ணி விடுறேன். போ என்ன வாங்கிட்டு போ, கிளம்பு. நாளைக்கு நான் குடிக்க வா சாமிங்களா, போ. உங்க அப்பன் திரும்பிட்டாங்கறா. சரி வா. நண்பர்களே, கொண்டாடி திட்டுறா, இனிமேல் நம்ம குடிக்கூடாது. குடிக்கிறவனோட முதல்ல சேரக்கூடாது. குடிக்கிறப்போ நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருவோம். நம்ம தலைவர் ரஜினி சொன்ன மாதிரி குடிக்கிறப்போ நல்லா ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா குடிக்கிறோம் என்ன வராது. விருப்பப்பட்டா குடிக்கிறோம் சரியா? நம்ம வீட்டுல தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. நம்ம எல்லாம் குடும்பத்தை சந்தோஷமா வைங்க. இதுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ இது. சகோதர சகோதரர்களே, தயவு செஞ்சு குடிக்காதீங்க, பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, பிள்ளைங்களை வறுமையில கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பொண்டாட்டி பிள்ளைய ஒரு பொக்கிஷமா நினைக்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.